விஜயுடன் தனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் விஜய் பங்கேற்கும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பது அரசியல் சாயம் பூசப்படுவதற்கு வழிவகுத்துவிடும் என்று திருமாவளவன் மீண்டும் ஒரு முறை விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக இன்று ஏற்கனவே ஒரு நீண்ட 8 பக்க அறிக்கையையும் கொடுத்திருந்தார். தொடர்ந்து இது குறித்து அலசுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் செய்தி அறையிலிருந்து இணைகிறார். கார்த்திகேயன், திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 3வது முறையாக இது தொடர்பான விளக்கத்தை அளிக்கிறார். நமக்கு தனித்த பேட்டிலும் சரி, இன்றைக்கு காலை அவர் வெளியிட்டிருந்த அந்த 8 பக்க அறிக்கையிலும் சரி, அவர் தொடர்ந்து இதற்கான விளக்கத்தை எழுதியிருக்கார். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் அப்படின்ற தலைப்புல அவர் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையினுடைய சாராம்சங்கள், அவருடைய விளக்கம், அது குறித்து விரிவாக அலசுங்க. திரு விஜயுடன் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. அதே நேரத்தில் விஜயோடு மேடையை பகிர்ந்து கொண்டால் அரசியல் சாயம் பூசப்படும் என்பதால் தான் ஒதுங்கியிருக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பலமுறை அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அந்த புத்தக வெளியீடு தொடர்பாகவே. ஆனால் அவருடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா தான் அந்த நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் விகடன் நிறுவனத்தோடு இணைந்து. அது குறித்து மீண்டும் மீண்டும் அவரோடு கேள்வி எழுப்பப்படுகிற போது தான் அவர் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் அரியலூர் செய்தியாளர் திரு செந்தில்குமாருக்கு பிரத்யேக பேட்டியும் கொடுத்திருக்கிறார் திரு திருமாவளவன். அதை ஒரு முறை பார்த்துட்டு நாம் விருந்தினர்களோடு உரையாடலாம். திருகவதி, அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் என்ன முரண்பாடுன? விகடன் பதிப்பகத்தின் சார்பில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூல் இன்று சென்னையில் வெளியிடப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதை வெளியிடுகிறார். இந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் உருவாக்கப்படுகிற போதே, அதற்கான திட்டத்தை வகுத்த போதே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மூலமாக எனக்கு தகவல் வந்தது. என்னுடைய நேர்காணலும் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. நானும் அதிலே பங்கேற்பதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தள்ளி போனது. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதிலே பங்கேற்பதாகத்தான் சொல்லப்பட்டது. இந்த சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டிலே ஆற்றிய உரை தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழ் நாளேடு ஒன்று அதை பூதாகரப்படுத்தி அந்த நிகழ்வுக்கே ஒரு அரசியல் சாயத்தை பூசியது. அதனால்தான் அந்த விழாவில் ஒரு சிக்கல் உருவானது. ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக மட்டுமே நடந்திருக்க வேண்டிய நிகழ்வை அரசியல் சாயம் பூசி சர்ச்சைக்கு உள்ளாக்கியது அந்த நாளேடு. எனவே விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகித்து கடந்த 6-7 ஆண்டுகளாக பயணித்து வருகிற சூழலில் நானும் அந்த நிகழ்வில் பங்கேற்றால் அதுவும் அரசியல் படுத்தப்படும், அரசியல் சாயம் பூசப்படும். தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குவதற்கு இதற்கென்றே தயாராக இருக்கிற சக்திகள் முயற்சி செய்வார்கள். ஆகவே அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு விஜய் அவர்கள் மட்டுமே அதில் பங்கேற்கட்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். அவ்வளவுதான். அரசியல் கட்சி விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்தை மிக தெளிவாக வைக்கக்கூடிய தலைவர் நீங்க. ஒரு நிகழ்ச்சியிலேயே பங்கேற்புக்கே இவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்குன்னா அது என்ன காரணம்? அது எனக்கு பங்கேற்காம போனதுக்கு அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழ் நாளேடு ஒன்று இந்த செய்தியை பூதாகரப்படுத்தி தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது. திருமாவளவனும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் ஏறப்போகிறார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டு அரசியல் சாயம் பூசியதால் அது தொடர்பான உரையாடல்கள் சமூக ஊடகங்களில் வெகுவாக நடந்தேறின. இப்படி ஒரு சூழலில் மீண்டும் 2 பேரும் ஒரே மேடையில் நின்றால் நிச்சயம் அவர்கள் இதற்கும் அரசியல் சாயம் பூசுவார்கள், தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கான நேரம் வரும் என்று காத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நாங்களே அப்படி ஒரு வாய்ப்பை எமது கொள்கை பகைவர்களுக்கு தந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் விலகி நிற்கிறோம், ஒதுங்கி இருக்கிறோம்.
நூல் வெளியீட்டு விழாவில் திரு விஜயோடு மேடையை பகிர்ந்து கொண்டால் அரசியல் சாய பூசப்படும் என்பதால் விலகி நிற்கிறோம். விஜய் மட்டும் பங்கேற்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம், அந்த நிலைப்பாட்டை எடுத்தோம் அப்படின்னு திரு திருமாவளவன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கொள்கை பகைவர்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, விஜயோடு மேடையை பகிர்ந்து கொண்டால் அரசியல் சாயம் பூசப்படும் அப்படிங்கிறதுனால விகடன் நிறுவனம் வெளியிடக்கூடிய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்கல அப்படின்னு திருமாவளவன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலைப்பாடு, அவர் எடுத்த நிலைப்பாடு சரிதானா? விஜய் மட்டும் பங்கேற்கட்டும்னு எடுத்த நிலைப்பாடு சரிதானா? இல்ல, அவரை என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரான்னு தெரியாது. அவர் கலந்து கொள்ளவில்லை என்கிற நிலைப்பாடு அது நாம் வரவேற்கத்தக்க நிலைப்பாடு. ஏன்னா அவர் அதுல தெளிவா சொல்றார், நான் விஜய் அரசியல் கட்சி துவக்குவதற்கு முன்னால் அது ஏற்றுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம். அவர் அரசியல் கட்சி துவங்கிய பிறகு ஒரு முரண்பட்டு நிற்கிற சூழ்நிலையில் நான் இதில் கலந்து கொண்டால் அது தேவையில்லாத விமர்சனங்களை உருவாக்கும், இருக்கிற கூட்டணிக்கான சிக்கல்களை உருவாக்கும். எனவே நான் அதில் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அண்ணன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே இது அரசியலில் யதார்த்தமானதுதான். அதாவது அரசியல் சார்ந்து விஜய் இல்லாத போது ஒரு முடிவு என்பது, அவர் ஒரு பொதுவான ஒரு நடிகர் என்கிற முறையில் அண்ணன் திருமா அந்த முடிவை எடுத்திருக்கலாம். அவர் அரசியலுக்குள் வந்த பிறகு அவர் எடுக்கிற முடிவுகள் அல்லது அவரினுடைய தீர்மானங்களை பார்க்கிற போது அண்ணன் திருமா அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயமாக இருக்கலாம். எனவே அண்ணன் விலகி இருப்பது என்பது வரவேற்கத்தக்கது அந்த முடிவு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு திரு விஜய் அரசியல் ரீதியாக இந்த மாநாட்டு மேடையில அறிவிக்கிறாரு. அதே மாதிரியான கருத்தியல் நிலைப்பாட்டில் தான் விசிக தொடர்ந்து இருக்கு. கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு இந்த ரெண்டும் ஒரு புள்ளியில இணைஞ்சிரும் அப்படிங்கறத தான் அவர் கொள்கை பகைவர்கள் அப்படின்னு சொல்றாரா? இல்ல, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அதை பேசுகிற தார்மீக உரிமை விஜய்க்கு இருக்கிறதா என்ற கேள்வியவே அண்ணன் கேட்டிருந்தாரு. அதாவது ஆட்சியில் பங்குன்னு பேசக்கூடிய அளவிற்கு அவர் கட்சி எந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப அந்த இது தேவையில்லாத ஒன்று, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்கனவே அண்ணன் திரும்ப அது சம்பந்தமாக மிக தெளிவாக விளக்கம் சொன்னார். நாங்கள் யாரும் சொல்வதற்கு முன்னாலேயே அந்த கருத்து என்னுடைய கருத்தியலாக இருந்தாலும் அதை சொல்லுவதற்கான தகுதி இன்னும் விஜயினுடைய தாவேகாவிற்கு வந்துவிடவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருந்தார். எனவே எனக்கு தெரிந்து ஒரு கொள்கை ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, இன்னும் சொல்ல போனால் அரசியலில் பதவி அல்லது புகழ் இதை பெரிதாக கருதாமல் கொள்கைக்காகவும் தத்துவத்திற்காகவும் நடமாடக்கூடியவர் அண்ணன் திருமா அவர்கள். எனவே அவருடைய இந்த முடிவும் அவருடைய விளக்கமும் யதார்த்தமானதுதான், எதிர்பார்த்ததுதான். 4 வருடங்களுக்கு முன்பு திரைத்துறைக்கு வந்த ஒருவர் துணை முதல்வராக ஆகியிருக்கிறார், ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டவர் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா. அவர் தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் விகடன் நிறுவனத்தோடு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். ஜெயலலிதா குறித்து புகழ்ந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. மழை நிவாரண பணிகளை ஏன் 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை அனுப்பி முடுக்கி விடலை அப்படின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா குறித்து எந்த விதமான நிலைப்பாட்டையும் திரு திருமாவளவன் வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்குற மாதிரி தெரியுது. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அது அவர்கள் உள்கட்சி விவகாரம். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த லூப்கோலும் இல்லை, அல்லது அதை பேசுவது என்பது அரசியல் நாகரிகம் இல்லை. அவர் கட்சிக்குள் 10 பேரில் 9 பேர் அதை அந்த நீங்கள் சொல்லுகிற நபரினுடைய கருத்தில் மாறுபடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த இயக்கத்தை கட்டமைத்து தேனீக்களை போல் சுறுசுறுப்பாக இயங்கி இன்றைக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை ஒரு தேன்கூடாக மாற்றி அதை வைத்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், அண்ணனோடு தோள் நின்ற தோழர்கள், அரசியல் தத்துவார்த்தத்தில் இயங்கிய அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள், சிந்தனை செல்வன் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் அதை மறுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் அதை கண்டிப்பதும் அல்லது தொடர்வதும் அது அண்ணன் திருமாவை பொறுத்தது. நாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா என்ன சொல்லுகிறார் நேரடியான கேள்விதான். திமுக ஏதாவது வருத்தப்படும், சங்கடப்படுத்தும், போய் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டா அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் திமுகவை மனதில் வைத்து தான் திரு திருமாவளவன் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா? அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதுபோன்று ஜனநாயக விரோத சிந்தனை திமுகவிற்கு என்றைக்கும் இருந்ததில்லை. எங்களோடு அவர் கூட்டணியில் இருக்கிற போதே கடந்த காலங்களில் இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல ஏனைய பிரச்சனைகளில் அவர் களத்தில் எதிர் நின்றிருக்கிறார். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் போய் இதில் கலந்து கொண்டதனாலேயே அவர் எங்களுக்கு எதிரானவர் என்று நினைக்கக்கூடிய அளவில்
அரசியல் முதிர்ச்சி இல்லாத இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் ஜனநாயகத்தில் ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் கூடி குழாவி இருக்கிறோம், கூட்டணிகள் அமைத்திருக்கிறோம், எதிர்த்தும் அவர்களை சந்தித்திருக்கிறோம். எனவே ஜனநாயகத்தில் நாம் அப்படி எதிர்பார்ப்பதும் நியாயமில்லை. நம்மோடு இருப்பதனாலேயே அவர்கள் இன்னொரு தலைவரோடு டயஸை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று எதிர்பார்க்கிற ஒரு சிறுபிள்ளைத்தனமான எதிர்பார்ப்பு எப்பொழுதும் திமுகவிடம் இருந்ததில்லை. பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காலம் வரைக்கும் ஜனநாயக இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த முடிவு என்பது அண்ணன் திருமா எடுத்தது. அதற்கு அவர்தான் விளக்கம் சொல்ல வேண்டுமே தவிர திமுக ஒருபோதும் நிர்பந்திக்காது. அது மட்டுமல்ல, ஒருவேளை அவர் இதில் கலந்து கொண்டிருந்தாலும் அதை தவறாக திமுக கழகம் ஒருபோதும் சிந்திக்காது. நன்றி திரு ரவீந்திரன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தது.